காளிங்கராயன் அணைக்கட்டு மற்றும் பாசன கால்வாய்களில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள 735 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை விரைந்து முடித்து வருகிற 16ஆம் தேதி முதல் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் திறக்கப்படும் பட்சத்தில் பருவகால பயிரான நெல், மஞ்சள், வாழை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பயிர் விளைச்சலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அணைக்கட்டு பலவீனமடைந்துள்ளதால் எங்களுடைய பல ஆண்டு கோரிக்கையை அரசு நிறைவேற்றுவதற்காக 7 கோடியே 80 லட்சம் ரூபாயிலே ஒரு புதுப்பிக்கிறது. அதாவது அந்த கீழே அணைக்கட்டினுடைய வலதுபுறமும் முன்புறமும் பின்புறமும் காங்கிரீட் போடப்பட்டு அணை வலுப்படுத்தப்படுகிறது. ஜூன் 16 தண்ணி நீக்கூட்டாதான் காயற வாழை, கரும்பு போன்ற பயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு உடனடியாக தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு கூடிய விரைவில் ஏற்பாடு செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.